பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை அடியவனுடைய வாயில் வைத்து அதை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபைதரமாக ஜெபிக்கிறோப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி சீசர்களை அனுப்பின தேவன் தாமே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனே திரும்பாது என்பதை அறிந்திருக்கின்றோம். நாங்கள் வந்த ஒருவரும் இந்த நாளிலே வெறுமனே திரும்பாதபடி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கர்த்தரை அர்ப்பணிக்கின்றோம். எல்லா துதி கனமையும் உமக்கு அடிக்கின்றோம். மீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டின் முதல் மாதத்தின் 4ஆம் ஓய்வு நாளிலே உங்களோடு கூட வந்து ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் அழைத்த நம்முடைய திருக்குவாசல் போதரமாக அவர்களுக்கும், நம்மிடத்தில் இருக்கின்ற நம்முடைய சபையின் மூத்த சபை குரு ஐயா அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் பெருங்குடி என்பது அடிக்கடி சொல்ல வேண்டியது அல்ல. ஒருவேளை புதிதாக வந்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த பரிசுத்தமுள்ள பூமி எப்படி இருந்தது, இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கின்ற போது நிச்சயமாக ஆண்டுகள் கடந்து போகலாம். ஆனால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த புதிய ஆண்டிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற அதே வேளையிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புத்தாண்டின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய காரியங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகின்றார். அது யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஒருவேளை 2024ஆம் ஆண்டிலே நாம் அநேக காரியங்களை நாம் எதிர்நோக்கி இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இதை நடக்கவில்லையே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கின்றார். 2024 நடக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட நம்மை 2025ஆம் ஆண்டுக்குள்ளாக கூட்டி வந்திருக்கின்றார் என்றால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் நம்மத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார், அற்புதத்தை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார் நம்ம அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்கென்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மைய பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அன்பில் ஒருங்கிணைக்கப்படுதல். அன்பில் ஒருங்கிணைக்கப்படுதல். ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் இருக்கின்ற அவருடைய பிள்ளைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் அது எதிலாக இருக்க வேண்டும்? அன்பினால் இருக்க வேண்டும். இதுதான் திருச்சபை இன்றைக்கு நம்ம அழைத்திருக்கின்றது, அன்பினால் ஒருங்கிணைக்கப்படுதல். இதற்காக இந்த நாளிலே வாசித்த 3ஆம் வேத பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். நற்செய்தி பகுதியை யோவான் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்கினார், நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் சொல்லுவோம்ல அடிக்கடி, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னாகவே நம்மை தெரிந்து கொண்டவர். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அவர்தான் நம்மை பராமரித்து கொண்டிருக்கின்றார். நாம் எந்த வயதில் இருக்கின்றோமோ இந்த வயது மட்டுமாக அவர் நமக்கு வேண்டிய எல்லா பலனீய சத்துவத்தையும் கொடுத்து நம்மை பராமரித்து கொண்டு வருகிறார். யாரும் அதை மறுக்க முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த இந்த பகுதியை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, நான் கற்பிக்கின்றேன். 2வது, நான் ஏற்படுத்தினேன். ஒன்று, நான் கற்பிக்கின்றேன். 2வது, நான் ஏற்படுத்தினேன். நான் கற்பிக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது நான் வாசித்த 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ம் 17ம் பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், என்னுடைய சந்தோஷத்தை உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம்
நிறைவாய் இருக்கும்படி இவைகளை சொன்னேன். சந்தோஷம் என்பது இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே குறைந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஏனால் பலவிதமான இக்கட்டிலே நாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலவிதமான வியாதி நம்மை தாக்கி கொண்டிருக்கின்றது. மனிதன் சந்தோஷமாக வாழ முடியாதபடி அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களிடத்திலே அந்த நிறைவான சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உங்களுக்கு சொன்னேன். அதோடு மட்டுமல்ல, நான் உங்களில் வசிக்கலாமே அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவேளை மோசே மூலமாய் நமக்கு 10 கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போலவே நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறது என்று நான் கற்பனைகளை கொடுத்தேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எப்படி இருப்பீங்களா? என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என் சிநேகிதராயிருப்பீர்கள் எப்பொழுது நான் சொல்லுகிற எல்லா கற்பனைகளையும் நீங்கள் செய்வீர்களானால், கற்பிக்கிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெளிப்படுத்துவீர்களானால். நம்ம என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கின்றோம். சத்தியத்தின்படி நாம் வாழ்கின்றோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதனால் நாம் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் சத்தியத்தை கேட்கின்ற பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னாக்கும்? விடுதலையாக்கும். அப்படி அன்றைக்கு நம் விடுதலையோடு கூட இருக்கின்ற ஒரு அன்பு இருக்கின்றதா? நம்மிடத்தில் காணப்படுகின்ற அன்பு ஒரு வாய் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பின் நிமித்தமாகவா அவர் தன்னுடைய பிதாவோடு கூட இருக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை விட்டு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் என்று பார்க்கின்றோம். நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து அவரை மரண பரியந்தம் அவர் ஒப்புக் கொடுத்தாரே. நாம் ஆண்டவருக்காக எதை நாம் ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம்? இந்த 2025 ஆண்டை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அன்பாக இருங்கள் சொல்கின்றார். நம்முடைய அன்பை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்ற அன்பு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களான சிநேகிதராக இருப்பீர்கள். என்னுடைய பிள்ளைகள் என்று அல்ல, நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகார சிலாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அவர் அப்பாவாக அல்ல, அவர் ஒரு நண்பனாக நம்மோடு கூட இருக்கின்றார். நண்பன் என்று சொல்கின்ற போது நமக்கு தெரியும், நண்பர் இடத்துல நம்ம எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுவோம். என்றால் சிநேகிதனாய் இருக்கின்ற பொழுது அவரிடத்திலே நாம் எல்லாவற்றையும் சொல்கின்ற பொழுது அவருடைய அன்பினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதில் மட்டுமல்ல, 17ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது இவைகளை கற்பிக்கின்றேன். ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளைக்கு சொல்கின்றது போல அதை வாசிக்கின்ற பொழுதே நமக்குள்ளாக ஆண்டவர் எதற்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்பதை நமக்கு ஆவியானவர் உணர்த்துகின்றாரே. அங்கு பார்க்கின்றோம், நீங்கள் அவருடைய பிள்ளையாக அழைக்கப்பட்ட யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய திருசமத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவினால் நாமத்தினால் நம்ம ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் என்று சொன்னால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதேக்காகவே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கின்றேன். அதற்காகவே கற்பிக்கின்றேன். இதோ அதற்காக அல்ல, அன்பாய் இருக்க வேண்டும். அன்பு பூர்ணப்பட்டிருக்க வேண்டும். அன்பு மாயமான மற்றதாய் இருக்க வேண்டும். இதோ பார்க்கின்ற பொழுது ஒன்றும் பார்க்காத ஒன்றும் நாம் செய்கின்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒருவேளை புறமாஸ்தர் வாழ்ந்து போகட்டும், முன்னால் ஒன்று பேசுவாங்க, பின்னால் ஒன்று பேசட்டும். நாம் பேசுகின்ற பேச்சும் நாம் செய்கின்ற செயல்பாடும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது மாயமற்ற அன்பாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற அன்பைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அதனாலதான் அன்பிலே ஒன்றாயிருங்கள். இன்னைக்கு திருச்சபை என்ன சொல்றது? அன்பிலே ஒன்றாய் கட்டப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அன்பாய் இருக்கின்றாரே, நம்முடைய ஆண்டவர் அன்பாய் இருக்கின்றார் சொன்னால் நாமும் அன்பாய் இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு ஆராதனையும் சொல்லுகின்றோமே, நியாயப்பிரமாணம் திருச்சபை எதில் அடங்கியிருக்கிறது? எதில் அடங்கியிருக்கிறது? முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனத்தில் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதே போல் அது பிரதான கற்பனை. அதுக்கு ஒப்பாக இருக்கின்ற கற்பனை, உன்னிடத்தில் அன்புகளோட புறநிலத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரே, இந்த கற்பனையின்படி நான் வாழ எனக்கு கிருபை தாரும்.
ஒவ்வொரு ஆராதனையும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனை முறைமையிலே அந்த நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம் இவ்விரண்டும் இந்த இதிலே அடங்கியிருக்கிறது. இந்த 2 பெரிய கற்பனை அடங்கியிருக்கிறது. அதுக்கு ஒப்பாக இருக்கிற கற்பனை, உன்னிடத்திலே அன்பது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அதுதான். நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், ஆண்டவரிடத்தில் நான் அன்பு வைத்து விட்டேன், ஆண்டவரிடத்திலே நான் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி காண்கின்ற இடத்திலே நாம் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இல்லை. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படித்தான். ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டால் வேத புத்தகம், வீட்டில் போனால் டிவி, ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும், ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய பாடல்கள். ஆனால் அந்த அன்பு மற்றவரிடத்திலே காண்பிக்கின்ற அன்பாய் இருக்கின்றதா? ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது மற்றவரிடத்திலே அதே அன்பை காட்ட வேண்டும். நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் அன்பாய் இருக்கிறார், இன்னைக்கு கற்பிக்கின்றார். ஏதோ அல்ல, அவர் சொல்லுகின்றார், ஏனால் கேட்க காதுள்ளவன் கேட்க கடவான் சொல்லி அவர் சொல்லுகின்றார். எல்லாவற்றையும் சொன்னார். சொல்லி பாக்கியவான் 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 சொல்லி மனப்பிரசத்தை சொல்லி கடைசியாக என்ன சொல்கிறார்? கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நாம் வந்து கேட்டுவிட்டு போக அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது உண்மையான அன்பை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அதான் மத்தேயு 5 பார்க்கின்ற பொழுது, மத்தேயு 5 பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு 43 48 வசனங்களில் பார்க்கின்ற பொழுது அங்கு நாம் அவருடைய புத்திரராய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நான் மலை பிரசங்கத்திலே அவர் சொல்கின்ற பொழுது 43 அங்கு பார்ப்போம் என்று சொன்னால் மிக அழகாக சொல்லப்படுகின்றது. 43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பயப்பாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை செவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்தீர்களால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்றால் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதக்கி பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மலையை பெண்ணை பெறுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பதனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள்வா? உங்கள் சகோதரர் மாத்திரம் வாழ்த்துகிறனால் நீங்கள் விசேஷித்திருக்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணாக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணாக இருக்க கடவீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கும் நம்மை குறித்து மற்ற விதமான காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தான் எதிர்பார்க்கின்றார். பழி வாங்குவது நம்முடைய கடை அல்ல. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலுக்கும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜஸ்ட் இன்ஃபார்ம் that God will do everything. ஜஸ்ட் இன்ஃபார்ம். ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கின்றது, ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாம் இது கிடைக்கவில்லையே அது கிடைக்கவில்லையே, மக்கள் நம்ம இப்படி துன்புறுத்துகிறார்களே, இப்படியாக பேசுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். நமக்கு கற்பிக்கின்ற கர்த்தர் சொல்கின்றார், அவரிடத்தில் சொன்னால் போதும். யுத்தம் அவருடையது. உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்கின்ற கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். நமக்காக வெற்றி சிறக்க பண்ணுகின்ற கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். இவை நாம் பூர்ண சர்க்குராக இருக்க ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அன்பு குறைகின்ற பொழுதுதான் அங்கே என்ன செய்து வெறுப்பு வருகிறது. இங்கே வெறுப்பு வருகின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் உருவாகின்றது. பிரச்சனைகள் தான் போராட்டங்களும் நிந்தைகளும் வருகின்றது. ஒரு மன நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வருகின்றது. வெறுப்பு என்பது ஆண்டவர் அருவருப்பது. வெறுப்போடு கூட இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வெறுப்பு என்பது ஆண்டவர்கள் பிள்ளைகளுக்கு அல்ல. அன்பு ஒன்றே ஆண்டவருடைய பிள்ளைகளே வாழ இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். இன்னைக்கு வாழுகின்ற மக்களை பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கின்றோம். என்னெல்லாம் ஆண்டவருடைய திருச்சிலே அநேக இடங்களுக்கு செல்லக்கூடிய பரமசிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இந்த ஊழியத்திற்கென்று நான் எப்படி வந்தேன் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றீர்கள். இந்த ஊழியத்திற்கு நான் தகுதியானவனா என்பதை நான் அறியேன். ஆனால் அழைத்தவர் உண்மையில் அவராக இருக்கின்றார். இந்த உண்மையின் வழியிலே நான் நடக்கின்ற பொழுது அநேக இடங்களுக்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்டு செல்கின்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு காணப்படுகின்றது. என்னால் பிரச்சனைகள் உண்டு,
போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, வேதனைகள் உண்டு. எல்லாவற்றிற்கும் உண்டாக ஆண்டவருடைய அன்பு என்னை தாங்கி கொண்டிருக்கின்றது. என்னால் அன்பு ஒன்றுதான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அன்பிலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாட்களிலே இயேசுவின் அன்பை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் மட்டுமல்ல, இன்னைக்கு ஆண்டவரை அறியாத அநேக மக்கள் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை இன்றைக்கு வெளிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் வாழ்கின்ற தேசத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாள் நாம் அறிந்திருக்கின்றோம். குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாத எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றது. இன்னைக்கு மிஷனரிகளுக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் வாட்ஸ்அப்ல அப்படிப்பட்ட ஒரு செய்தியில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் கண்ணீர் விடக்கூடிய காலங்களாக இருக்கின்றது. ஒரு நாம் தமிழகத்திலே வாழ்கின்றோம், தமிழ்நாட்டிலே இருக்கின்றோம். நம்ம எல்லா சுகத்தோடு கூட இருக்கின்றோம் அல்ல. பிற மாநிலத்தில் இருக்கின்ற விசுவாசிகள் அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற மக்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய போராட்டம் என்ன? அவர்களுக்காக நீங்கள் நானும் அவர்கள் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக அல்லவா அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் அவர்கள் வேதனை மத்தியிலும் ஆண்டவருடைய அன்பை எங்க பிரசாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு நீங்கள் நானும் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் இருக்கிறோம். நான் கற்பிக்கின்றேன் என்று சொல்கின்ற கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அமர்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை கற்பிக்கின்றவராய் இருக்கின்றார். நாம் அவரிடத்தில் இன்னும் ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே அடியேன் கேட்கின்றேன், நீ இன்னும் கற்பியும் ஆண்டவரே, நான் என்ன வழியிலே நடக்க வேண்டுமோ, எப்படி பேச வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ என்று சொல்லி நீர் எனக்கு கற்பியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நான் ஏற்படுத்தினேன். நாம் வாசித்த அதே யோவானிலே பார்க்கின்ற போது அங்கே பார்க்கின்றோம். இதில் நாம் பார்க்கின்ற போது உபாகம் கூட நாம் பார்த்தோம். கற்பிக்கின்றேன் என்று சொல்கிற போது நாம் வாசித்த முதலாம் வேத பாடம் உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்படுகின்றது. 4 உபாகம் 4:4 பாருங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். அதுக்கு 2வது வசனம் பாருங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் சொல்ல அழைக்கப்பட்ட மக்கள், பயந்து வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. பயம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்றதல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எனவே என்ன சொல்லுகிறாரோ சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லவும் அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்ட வேண்டாம். நாம் சொல்லுகின்ற கேட்கின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவர் கற்பிக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது சொல்லி நாம் முதலாம் வேத பாடத்திலே பார்த்தோம். அதிலே பார்க்கின்ற பொழுது கடைசியாக 9-10 வசனங்களே சொல்கின்ற பொழுது அங்கே பார்க்கிற தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது அவருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்கள் என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன பண்ணுவானா? எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவார்கள் என்று சொல்லி அந்நாளிலே உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்மாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள்ளு. அவைகளை சொல்லாம எல்லாரும் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அறிய கடவாய். அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டுமா? அறிவிக்க கடவாய். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ அழைத்து வந்தார். வந்த இடத்துல நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. எத்தனை பேர் இங்கே உள்ள ஒரு ஆலயம் தமிழ்நாடு இறையியல் மூலமாக கட்டப்பட்டதுக்கு முன்பாக இங்கே எத்தனை பேர் நம்ம வீடை கட்டணும்? ஆனால் நாம் வருவதற்கு முன்பாகவே இங்கே ஒரு ஆலயத்தை ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலே ஏற்படுத்தினார்.
அதை இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுத்தார். ஆண்டவருடைய திருச்சித்தத்தின்படி அவருடைய வழிநடத்தின்படி நாம் இன்றைக்கு பெரிய பேராலயமாய் கற்றிருக்கின்றோம். அல்லாது சொல்லுகிற பொழுது இது பரிசுத்த ஆலயம் அல்ல, இது பரிசுத்த ஸ்தலம். நான் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை. ஒவ்வொரு ஆலயத்தை சொல்லுவாங்க, இது பரிசுத்த ஆலயம், பரிசுத்த தேவாலயம். ஆனால் நாம் பெருங்குடி சபை என்பது இது பரிசுத்த ஆலயம் அல்ல, இது பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே நாம் வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் அன்றைக்கு மோசையோடு கூட இடைப்பட்டது போல இன்றைக்கு நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் இருக்கிறார். முகமுகமாய் அவர் நம்மை வெளிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கற்பிக்கின்றவராய் இருக்கின்றார். அதனால் நான் என்ன செய்யணும்? நம்மோட இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆலயத்தை குறித்ததான, இந்த திருச்சபையை குறித்ததான இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார். எனவே நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்களாய் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் பார்க்கின்றோம், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஆண்டவர் சொல்லிட்டாரா? இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரா? அதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? கற்பிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்தினதை இம்மட்டுமாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு விசுவாச சந்ததியாய். இன்றைக்கு விசுவாச சந்ததி என்பது ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் அல்ல, மனிதர்கள் மேல் விசுவாசம் வைத்து அலைகின்ற மக்கள் கூட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சந்ததியை நாம் உருவாக்க வரவில்லை. நம்முடைய சந்ததி எந்த சூழ்நிலையும் ஆண்டவரோடு கூட இருக்கின்றதாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக நான் ஏற்படுத்தினேன். அது 15, 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 14, 15, 16. 16 வாசிங்க. 15, 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் தான் நம்மை ஏற்படுத்தியிருக்கின்றார். எதற்காக? கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழும்படியாய். ஏனென்றால் நீங்களும் நானும் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அவர்தான் பெருங்குடி தூய பவுல் ஆலயத்தின் அங்கமாய் நம்மை வைத்திருக்கின்றார். இந்த திருச்சபையின் அவயவமாய் இருக்கின்றோம். அவனால் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கைக்கு ஒரு பொறுப்பு, வாய்க்கு ஒரு பொறுப்பு, காலுக்கு ஒரு பொறுப்பு, காதுக்கு ஒரு பொறுப்பு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணுக்கு ஒரு பொறுப்பு. சரீரமாய் இருக்கிற திருச்சபையிலே நாமை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்று சொன்னால் நமக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஏனால் சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாயிருக்கின்றார். அந்த சபையின் அங்கமாய் நீங்கள் நானும் இருக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் 15 பார்க்கின்றோம். என்ன சொல்கிறார்? நீ நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், நான் உங்களை சிநேகிதன் என்பேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அறிவித்தேன். ஆண்டவர் எதையும் மறைக்கவில்லை, மறைவு அல்ல. ஆண்டவர் சொன்னாரோ, பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் அறிவித்தேன். எனவே நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன். என்றால் ஊழியக்காரன் எஜமானுடைய கேட்க மாட்டான், தெரிந்து கொள்ள மாட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் அல்லவா ஆண்டவருடைய ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக இருக்கின்றோம்.
அதற்கல்லவா ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆவது நாம் ஆண்டவருடைய நாமத்தை யாரிடத்திலேயாவது ஒரு நாளைக்காவது நாம் சொல்ல நாம் ஆசைப்பட வேண்டும். நாம் வேலை செய்கின்ற இடத்திலே, நாம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து நாம் சொல்லி அந்த அன்பிலே அவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அதுதான். அதற்காகத்தான் அவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மத்தேயு 28 பார்க்கின்ற பொழுது 18 முதல் 20 பார்க்கின்ற பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கொடுத்து அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆகிய நமக்கும் கொடுத்திருக்கின்றார். ஏன்னால் அவர் நம்மையோடு இருக்கின்றேன் என்று திருவாம் பட்டுகின்றார். ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? என்ன அதிகாரம்? யாரையும் அடிமையாய் நடத்த அல்ல, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாள். நீங்கள் எவைகளை உலகத்திலே கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும். நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த காரியம் நடந்தாலும் நம்ம ஒருமித்து ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறடிக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் ஆண்டவருடைய கண்கள் திறந்ததா இருக்கிறது, அவருடைய செவிகள் கேட்கின்றதா இருக்கின்றது. சாட்சியாய் நிற்கின்றேன். நான் ஒரு நொண்டி சொல்வதை நான் வெட்கப்படவில்லை. ஆனால் 16 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கடந்ததை நீங்கள் எல்லாரும் கண்ணார கண்டிருக்கின்றீர்கள். 40 நாள் இப்படி திரும்ப முடியாது, அப்படி திரும்ப முடியாது. என்னுடைய என்னுடைய இடதுபுற கால் 2 ஸ்க்ரூவில் தான் நிற்குது. 16 ஆண்டுகளாக 2 ஸ்க்ரூவில் தான் நிற்குது. நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்தீர்கள். அன்றைக்கு இருந்த கம்பரையா ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் வந்து என்னுடைய இல்லத்திலே வந்து எனக்கு திருவிருந்தை பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. தேவ சன்னிதானத்திலே வந்து கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. அவர் கண்ணீரை கண்ட கர்த்தர் மட்டுமல்ல, நான் பார்த்த வேலை என்ன, இன்றைக்கு இருக்கிற நிலை என்ன என்பதை நீங்கள் எல்லாரும் கண்கூடாய் பார்த்திருக்கிறீர்கள். இதற்கு தகுதியை படுத்தியவர் அவர். கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் கண்ணீரை நம்ம ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் அவருடைய துருத்திலே வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். கண்ணீர் விடுகின்ற அதை பார்ப்பது நம்ம கர்த்தர் அல்ல. கண்ணீர் விடுகின்ற பொழுது அழாதே மகளே, அழாதே மகனேன்னு சொல்லி கரம் நீட்டி துடைக்கின்ற கர்த்தர். அன்றைக்கு மார்த்தாளும் மரியாளும் கண்ணீர் விட்ட பொழுது அவர் கண்ணீர் விட்ட ஆண்டவர். லாசர் மரித்த பொழுது அவர் கண்ணீர் விட்ட ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்குமோ நடக்காதோ, செய்யப்படுமோ செய்யப்படாதோ என்று நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் முடியாத நேரத்திலே அற்புதத்தை நிகழ்த்துகின்ற ஆண்டவர். இதுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருக்காக ஓடும்படியாய் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். அப்படின்றால் நீங்கள் நானும் எவ்வளவு விசேஷத்தவர்களாக இருக்கின்றோம். அதற்காகவே அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். என்னால் பணி செய்வ நம்மை அடிமை போல அவர் அழைக்கவில்லை, ஒரு சிநேகிதனாய் அழைத்திருக்கின்றார். ஒரு ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கின்றார். ஏற்படுத்தின கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றவராய் இருக்கிறார். அவர் உயர்ந்தவராய் இருந்தாலும் மண்ணாய் படைக்கப்பட்ட மனிதனுக்கு அவர் இன்றைக்கு வரைக்கும் ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாக அவர் அழைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்றோம் ஆண்டவரத்தை ஏற்படுத்தின கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அவரிடத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார். கேட்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடுறோமே, அவங்ககிட்ட இவங்ககிட்ட ஓடிக்கிட்டு இருக்கோமே. ஆண்டவர் அதை விரும்புகின்ற கர்த்தர் அல்ல. பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். யோவானில் பார்க்கிற போது யோவான் 16:24 பார்க்கிற பொழுது அங்கே என்ன சொல்லப்படுது? இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை. உடனே நாம் என்ன நினைக்கின்றோம்? நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? நாம் கேட்கின்றோம், அது கிடைக்கும் என்று அந்த விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தை அவர் பார்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிச்சயமாக கண்ணீரோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அது எப்படியா இருக்குமாம்? சந்தோஷம் நிறைவாக இருக்கும், குறையா இருக்காது. ஏதோ அல்ல, ஆண்டவர் கொடுக்க முன்பது அது நிறைவாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
என்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்தாரே, அழைத்த ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை திரளான ஜாதியாய் மாற்றுவேன். என்ன நடந்துச்சு? எத்தனை வயசில் கூப்பிட்டாரு? 99 வயதில் கூப்பிட்டு, ஆபிரகாம் இன்றைக்கு நீங்கள் நான் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லுகின்றோம். அவர் சொன்ன வார்த்தையை, உன்னையும் உன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு நீ போ. எங்கே போகிறோன்னு தெரியல, போனார். ஆண்டவர் வழி நடத்துவார். ஒரே மகனை கொடுத்தார். கொடுத்த மாதிரி என்ன நடந்துச்சு? அதே ஆண்டவர் ஈசாக்கை மோரியாவில் மலையில என்ன பலியிட சொல்கின்றார். நீங்கள் நானும் முடிவோமா? செய்வோமா? ஆனால் விசுவாசம் தகப்பனுக்குள்ளாக என்ன ஒரு விசுவாசம் இருந்தது! அடுத்த நாள் காலையிலே அதிகாலையிலே கிளம்புகின்றார். பலிக்கான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றார். வேலைக்காரர்களை மலையிலே விட்டுவிட்டு தன்னுடைய ஏக மைந்தனாகிய ஈசாக்கை மட்டும் அழைத்துக் கொண்டு பலிக்கான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர் மலையின் மேலே ஏறினார் என்று பார்க்கின்றோம். ஈசா கேட்கின்றான். என்ன கேட்கின்றான்? தகப்பனே, பலிக்கான எல்லா பொருளும் இருக்கின்றது, ஆடு எங்கே? ஆடு எங்கே? நீ பலியிடையை கூட்டி அழைத்துக் கொண்டு செல்கின்றையே, எல்லாம் இருக்கின்றதே, பலிக்கான எல்லா பொருளும் இருக்கின்றது, விறகு இருக்கின்றது, கத்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கின்றது, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆடு எங்கே? ஒரு தகப்பனத்தில் கேட்ட பொழுது அந்த முதிர் வயதுள்ள தகப்பனுக்கு எவ்வளவா இருந்திருக்கும். அவர் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த 2025ஆம் ஆண்டிலே எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் நான் மங்களாய்க்கல்ல, விசுவாசத்தின் தகப்பனாய ஆபிரகாமை நாம் முற்பிதாவாய் பெற்றிருக்கின்றோம். அந்த விசுவாசத்தை நீங்கள் இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே நீங்கள் வர்த்திக்க பண்ணியே ஆக வேண்டும். அதற்காகவே நம்மை ஏற்படுத்தியிருக்கின்றார். அவர் சொல்கின்றார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பார்த்து கொண்டாரா இல்லையா? பார்த்து கொண்டாரா இல்லையா? பலிபீடத்திலே வைத்து எல்லாவற்றையும் வைத்து தன்னுடைய மகனை கட்டி போட்டு அங்கு வெட்ட போகிற சூழ்நிலையிலே ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, கையை போடாதே. சொன்ன மாத்திரத்திலே முற்சிலையிலே ஒரு ஆட்டை காண்பித்து அது பலியிடப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோமே. இன்றைக்கு அதே ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே ஆண்டவரைத்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை ஏற்படுத்தினது நோக்கம் என்ன? நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போகக்கூடாது. விசுவாசத்தோடு கூட நாம் ஆபிரகாம் தகப்பனை போல நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். பார்க்கின்றோம் யோவான் 14:13, நீங்கள் நாமத்தினால் எவரை கேட்கிறோ பிதா மகிமைப்படும்படியாய் செய்வார். நமக்கு என்ன கிடைச்சாலும்னா நீங்கள் நானும் மகிமைப்படுறோமோ இல்லையோ, யார் மகிமைப்படுறா? பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகின்றார். நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கின்ற போது அவர் மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு களிப்பாய் இருக்கின்ற போது அவர் மகிமைப்படுகின்றார். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரன் என் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன் என்று சொல்லி அங்கு யோவான் 14:13 பார்க்கின்றோம். ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். நாம் அன்பிலே ஒன்றாய் இருக்கின்ற போது, ஒன்றாய் கட்டப்பட்டிருக்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலே, நாம் இருக்கின்ற சமுதாய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எதற்காக ஏற்படுத்தினாரோ, என்ன காரியங்களை நமக்கு கற்பித்தாரோ, இந்த கற்பனையின்படி நாம் வாழ்கின்ற போது நம்மை ஏற்படுத்தின தேவன் மகிமைப்படுகின்றார். நமக்கு பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஒருவேளை ஏன் என்னுடைய குடும்பத்தில் இது நடந்தது என்று சொல்லி நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த அங்கலாய்ப்பெல்லாம் பாருங்கிற கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே அவர் எல்லாருக்கும் எல்லாமா இருந்து அவர் சொல்லுகிற போது நான் சகலவித ஆறுதலின் தேவன் என்று சொல்லுகின்றார். ஆறுதலுக்காக நாம் இருக்கின்றோமா? ஆறுதலற்ற சூழ்நிலை நாம் இருக்கின்றோமாம்? நமக்கு ஆறுதலை கொடுக்கின்ற கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். அதற்காகத்தான் நம்மை ஏற்படுத்தியிருக்கின்றார். நம்மை ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த புதிய ஆண்டிலே நிச்சயமாக பெருங்குடி திருச்சபை மக்களிலே இருக்கின்ற நமக்கு, நானும் இந்த திருச்சபையின் அங்கமாக இருக்கின்றேன். நீங்கள் மற்ற உறுப்பினர் இல்லை, நானும் உறுப்பினர். எனவே நானும் சேர்ந்து நிச்சயமாக இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நாம் இன்னும் இந்த ஆண்டிலே அநேக நன்மைகளை நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்று
ஆண்டவருக்கு மகிமையாய் அன்பிலே நாம் ஒன்றாய் கட்டப்பட்டிருக்கின்றோம் என்று நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், பஸ்தத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை கற்பிக்கின்ற தேவன், நீர் எங்களை ஏற்படுத்தின தேவன் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்திருக்கின்றோம்ப்பா. நீர் எதையெல்லாம் கற்பிக்கின்றீரோ அதன்படி நாங்கள் வாழவும், நீர் எதற்காக எங்களை ஏற்படுத்தினீரோ அதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ளவும், கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெயம் பெறவும், உண்மையில் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நாங்கள் கட்டப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.